ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை தமிழ்நாட்டில் முதன்முறையாக விட்ரோஸ் ஆட்டோமேஷன் இயந்திரத்தை உயிர் வேதியியல் துறை ஆய்வகத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளது. கோயம்புத்தூர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை விட்ரோஸ் XT 7600 ஒருங்கிணைந்த பகுப்பாய்வுகளுடன் இணைக்கப்பட்ட குயிடல் ஆர்த்தோவின் விட்ரஸ் ஆட்டோமேஷன் இயந்திரத்தை அறிமுகப்படுத்தியது. இது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் இரத்த பரிசோதனைக்கான உலகத்தரம் வாய்ந்த ரோபோட்டிக் ஆட்டோமேஷனை வழங்கும் அதிநவீன மருத்துவ ஆய்வக இயந்திரமாகும். மேம்பட்ட அமைப்பை SNR சன்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அறங்காவலர் ஸ்ரீ R. சுந்தர் மற்றும் குயிடல் ஆர்த்தோவின் ஆசிய பசிபிக் துணைத் தலைவர் திரு ஆனந்த் பாண்டே அறிமுகப்படுத்தினர். மேலும் ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர்கள் சோதனைகளை மிகவும் திறமையாக செய்ய உதவுகின்றனர். சுற்றுச்சூழல் ரீதியாக மருத்துவமனைக்கு ஆண்டுக்கு சுமார் 11 லட்சம் லிட்டர் தண்ணீரை சேமித்து திரவ கழிவுகளை கணிசமாக குறைக்கும். மேலும் நிலையான சுகாதார நடைமுறைகளுக்கு நேரடியாக பங்களிக்கும். எங்கள் நோயாளிகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த சுகாதார சேவைகளை வழங்குவதில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை எப்பொழுதும் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகிறது. இந்த அதிநவீன இரத்த பரிசோதனை இயந்திரங்கள் நிறுவப்பட்டதன் மூலம் விதிவிலக்கான சுகாதார சேவையை வழங்குவதற்கான எங்கள் அர்ப்பணிப்பு இன்னும் உயர்ந்த தரத்திற்கு மேம்படுத்தப்பட்டுள்ளது என்று மருத்துவமனை நிர்வாக குழு தெரிவித்துள்ளது. இன்னைக்கு ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்ல இந்த புது மிஷின் குயிடல் ஆர்த்தோங்கிற மிஷின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது என்னன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா இந்த டயக்னோசிஸ் பண்றதுக்கு ஒரு மாடர்ன் மிஷின், லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் வந்திருக்கு. இதனால வாட்டர் சேவிங்கும் ஜாஸ்தி, அக்யூரஸியும், அதாவது டயக்னோசிஸ் பண்ணும்போது ஒரு அக்யூரஸி லெவல் இருக்கு இல்லைங்களா, அதுவும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த மிஷின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மேலும் டெக்னிக்கல் விஷயங்கள் வேணும்னா அவர் சொல்லுவார். லேப் இன்சார்ஜ் மிஸ்டர் துரைராஜ் அவர் பேசுவார்.